VAO இளநிலை உதவியாளர் போன்ற காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக கடந்த 12ஆம் தேதி தமிழகம் முழுவதும் குரூப் 4 தேர்வுகள் நடந்துச்சு. இந்த தேர்வுகளை பொறுத்த வரைக்குமே 3935 பணியிடங்களுக்கு 13 லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்க. அதுல சுமார் 11,48,000 பேர் தேர்வு எழுதினாங்க. முக்கியமான தேர்வு. ஏன்னா 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் இதுல எளிதாக இந்த தேர்வை எழுதி நல்ல அரசு வேலை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பதால நிறைய மாணவர்கள் இதை எழுதுறாங்க. அதே மாதிரி வேகன்சிஸும் ஹையஸ்ட் வேகன்சிஸ் இதுல இருக்குது. இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஏற்கனவே 4000 வேகன்சிஸ் நமக்கு இதுல எதிர்பார்க்கிறோம். இன்னும் இந்த வேகன்சி அதிகமாக கூடும். அதே மாதிரி இது ஒரே கட்டத்தில் நடத்தக்கூடிய தேர்வு. இந்த எக்ஸாம் சரியான முறையில் எழுதிட்டாங்கன்னா இந்த மார்க் அடிப்படையிலேயே ரிசர்வேஷன் பேசிஸ்ல மாணவர்கள் தங்களுக்கு எந்த பதவி தேவையோ அதை கவுன்சிலிங் மூலமா டைரக்டா வந்து எடுத்துக்கலாம். அதனால இந்த தேர்வுக்கு ஒரு பெருத்த ஆர்வம் மாணவர்கள் மத்தியில் இருக்கு. தமிழ் தேர்வு மிகவும் கடினமாக இருந்ததாக எக்ஸாம் எழுதினவங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதாவது ABC ஆப்ஷன் அந்த மாதிரி இல்லாம எந்த கூற்று சரி, இந்த காரணம் தவறா, அந்த மாதிரியான கேள்வி பதில்கள் இருக்கப்பட்டிருந்துச்சு. அதனால கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னு எக்ஸாம் எழுதினவங்க சொல்லியிருந்தாங்க. இது குறித்து அரசியல் தலைவர்களுமே தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் இது குறித்து பேசிய போது, தமிழ் மொழி குறித்த பெரும்பாலான கேள்விகள் தேர்வு பாடத்திலிருந்து அப்பால் தான் வந்திருக்கு. ரொம்ப கஷ்டமான கேள்விகள் இடம்பெற்றிருந்ததால தேர்வுகள் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வினாத்தாளை பொறுத்த வரைக்குமே ஆங்கில மொழி பாடங்கள் பகுதி வினாக்கள் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. தமிழ் மொழி பகுதி வினாக்கள் ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால தேர்வர்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காங்க. குறிப்பா தமிழ் மொழி பகுதியில பண்டைய ஓலைச்சுவடிகள்ல இருந்தெல்லாம் கேள்விகள் கேட்டிருப்பது ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. தமிழ்ல முனைவர் பட்டம் பெற்றவங்க கூட தேர்ச்சி அடைய முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமான வினாக்கள் இருந்துச்சு. நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாம ரத்து செய்துட்டு மறுபடியும் மறுதேர்வு நடத்த வேண்டும்னு வலியுறுத்துறதாக சீமான் குறிப்பிட்டிருந்தாரு. இதனை அடுத்து தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்துமே தமிழ் வினாக்கள் அறிவிக்கப்பட்ட போது தெரிவிக்கப்பட்ட 10ஆம் வகுப்பு தரத்துல இருந்து மேலதான் இருக்கு, பட்டப்படிப்பு தரத்திலையும் ஆராய்ச்சி தரத்திலையும் வினாக்கள் கேட்கப்பட்டிருந்துச்சு. இதனால தமிழ் வழியில 10ஆம் வகுப்பு தரத்துல படிச்சவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க எக்ஸாம் எழுதினவங்கன்னு சொல்லியிருந்தாரு. தமிழ் வழியில் பயின்றவர்களுடைய வேலை வாய்ப்பை பறிக்கக்கூடிய வகையில நடத்தப்பட்ட குரூப் 4 தேர்வினை ரத்து செஞ்சுட்டு மறுபடியும் மறுதேர்வு நடத்தி தேர்வர்களுக்கு நீதி வழங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் முன்வர வேண்டும் அப்படின்னு ஆனந்த் சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, TNPSC கேள்விகள்ல தமிழக அரசனுடைய திட்டம் தொடர்பான கேள்விகளுமே இடம்பெற்றிருந்துச்சு. அதாவது தமிழ்நாட்டுல விடியல் பயண திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு, இது மாதிரி மகளிர் உரிமை தொகை தொடர்பான கேள்விகளுமே இடம்பெற்றிருந்துச்சு. குரூப் 4 தேர்வுகள்ல தமிழக அரசனுடைய திட்டங்களை பற்றி கேள்விகள் இடம்பெற்றிருப்பது திமுக அரசு விளம்பரப்படுத்தக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சில விமர்சனங்களுமே எழுந்துச்சு. இதற்கு பதிலாக இதெல்லாம் யூஸ்வல் தான், தமிழக அரசோட கேள்விகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது யூஸ்வல் தான் ஒரு தரப்பினர் சொன்னாங்க. நமக்கு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் அதை எடுக்கிறாங்க. கேள்விகள் ரகசியமா ப்ரிப்பேர் பண்றாங்க. கேள்விகளை யாரும் பார்க்க முடியாது. பெரும்பாலும் அந்த குறிப்பிட்ட செட்டர், அப்புறம் அந்த செட்டர் அதை வேலிடேட் பண்றதுக்கு இன்னொருத்தர் இருப்பாரு. அவங்களுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியரா கொடுத்துருக்கோம். கான்ட்ரோவர்சியல் क्वेश्चंस, பொலிட்டிக்கல் क्वेश्चंस, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு தெளிவா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். குரூப் 4 தேர்வு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்குமே 3 மாதத்துக்குள்ள வெளியிடப்படும் அப்படின்னு TNPSC தலைவர் பிரபாகர் தெரிவிச்சிருந்தாரு. தேர்வுக்கான உத்தேச விடைகள் அடங்கிய விடை குறிப்புமே வெளியிடப்பட்டிருக்கு. முன்னதாக குரூப் 4 தேர்வுக்கான கேள்வித்தாள்கள் மதுரையில உரிய பாதுகாப்பின்றி ஒரு தனியார் ஆம்னி பேருந்துல கொண்டு செல்லப்பட்டிருக்கு. மிகப்பெரிய சர்ச்சையையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டுச்சு. இது தொடர்பாக மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் விளக்க அறிக்கை கேட்கப்பட்டதாக TNPSC தலைவர் பிரபாகர் தெரிவிச்சிருந்தாரு. இது மறுபடியும் இன்னொரு சர்ச்சை எழுந்துச்சு. என்னன்னு பார்க்கும்போது சேலத்துல இருந்து அனுப்பப்பட்ட பெட்டிகள்ல உரிய பாதுகாப்பின்றி அனுப்பப்பட்டதாக வெளியான புகைப்படங்கள் தேர்வர்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இதுல அந்த கட்டுகள் எல்லாம் பிரிக்கப்பட்டு ஏதேனும் முறைகேடுகள் நடந்திருக்கிறதா அப்படிங்கிறது குறித்து TNPSC முழுமையான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு எக்ஸாம் எழுதினவங்க கோரிக்கையும் முன் வச்சிருந்தாங்க. TNPSC குரூப் 4 விடைத்தாள்களை பொறுத்த வரைக்குமே அந்த பெட்டிகள் பிரிக்கப்பட்டதாக வெளியான செய்திகளுக்கு TNPSC முழுமையாக மறுப்பும் தெரிவிச்சிருக்காங்க. தேர்வுகள் முடிஞ்சதுமே விடைத்தாள்கள் பொறுத்த வரைக்கும் சேகரிக்கப்பட்டு ட்ரங்க் பெட்டியில வச்சு சீல் செய்யப்படும். சாதாரண அட்டைப்பெட்டியில விடைத்தாள்கள் நிச்சயமா கொண்டு வரப்படாது. விடைத்தாள்களை தவிர்த்து மற்ற ஆவணங்கள் அடங்கியது மட்டும்தான் இந்த அட்டைப்பெட்டியில வச்சு அனுப்பப்படும். அட்டைப்பெட்டியில ஆவணங்கள் பிரிக்கப்பட்ட நிகழ்வு எங்க நடந்திருக்கு அப்படிங்கிறது குறித்து விசாரணை நடைபெறும். அதே மாதிரி இது இப்போ நடந்ததுதானா இல்லனா ஏற்கனவே நடந்துச்சா அப்படிங்கிறது குறித்தும் விசாரணை நடத்தப்படும். திங்கட்கிழமைக்குள்ள எல்லா விடைத்தாள்களுமே சீல் செய்யப்பட்ட ட்ரங்க் பெட்டியில TNPSC தலைமையகத்திற்கு பாதுகாப்பாக கொண்டு வரப்பட்டுருச்சு அப்படின்னும் TNPSC தலைவர் பிரபாகர் தகவல் தெரிவிச்சிருந்தாரு. இப்படியாக TNPSC குரூப் 4 எக்ஸாம் குறித்த
குறித்தான தகவல்களும் சர்ச்சைகளும் சுழன்று கொண்டேதான் வந்துட்டு இருக்கு. எக்ஸாம்ல கேள்வி கஷ்டம் அப்படிங்கிறது, கேட்கப்பட்ட கேள்விகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை, அதனை அடுத்து மறுதேர்வு நடத்தணும் அப்படின்னு அரசியல் தலைவர்கள் சொன்னது, இப்போ எக்ஸாமினுடைய அந்த ஆன்சர் ஷீட் மிஸ் ஆயிருக்கு, அதை பாதுகாப்பா எடுத்துட்டு போகல அப்படிங்கிற மாதிரியான சர்ச்சைகளுமே தொடர்ந்து எழுந்துட்டே தான் வந்துட்டு இருக்கு. இதற்கு டிஎன்பிஎஸ்சி என்ன மாதிரியான விளக்கங்களை வரக்கூடிய நாட்கள்ல கொடுப்பாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும்.